ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்மளோட சேனலில் நம்ம டெய்லி ஒரு ப்ரெக்னன்சி ரிலேட்டட் வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நிறையா பேர் பேபிக்கு ட்ரை பண்ணிட்டே இருக்கேன், இருந்தாலும் எனக்கு பேபி ஃபார்ம் ஆகிறது டிலே ஆகுது அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் பண்ணுறீங்க. உங்களுக்கு பேபி ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா எந்த மாதிரியான உணவுகள் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அது மாதிரி ப்ரெக்னென்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களோட கரு கலையாமல் இருக்க எந்த மாதிரியான உணவுகள் எடுத்துக்கணும் அப்படிங்கிறத பற்றியும் தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். என்னென்ன உணவுகள் எடுத்துக்கிட்டால் நம்மளோட பேபி நல்லா ஆரோக்கியமாக வளரும் அப்படிங்கிறத ரொம்பவுமே நம்ம கவனமாக பார்த்து எடுத்துக்கணும். ஏன்னா நம்ம ஒரு சில உணவுகள் கன்சீவாக இருக்கப்போ சாப்பிடவே கூடாது. அந்த மாதிரி உணவுகளை நம்ம சாப்பிடும்போது நம்மளோட பேபி அபார்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் கன்சீவாக இருக்கும்போது என்ன தான் உங்களுக்கு பிடிச்ச உணவுகள் எடுத்துக்கணும் அப்படின்னு எல்லாரும் சொன்னாலும் அதுலேயும் ஒரு சில உணவுகள் நீங்கள் அவாய்ட் பண்ணிடணும். ஏன்னா பிடிச்ச உணவுகள் அப்படின்னா எல்லா உணவுகளையும் எடுத்துக்கக்கூடாது. எந்தெந்த உணவுகளை அவாய்ட் பண்ணணுமோ அந்தந்த உணவுகளை நீங்கள் அவாய்ட் பண்ணியே ஆகணும். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நீங்கள் கன்சீவாக இருக்கீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நிறையா பழங்கள் எடுத்துக்கணும். முக்கியமாக பார்த்திங்கன்னா விட்டமின் சத்து அதிகம் உள்ள பழங்கள் எடுத்துக்கணும். அதில் ஆப்பிள், ஆரஞ்சு, மாதுளை, சாத்துக்குடி, வாழைப்பழம், இதில் ஏதாவது ஒரு பழத்தை டெய்லி உங்களோட உணவில் நீங்கள் அன்றாட உணவில் சாப்பிட்டுட்டு வரணும். அப்படி சாப்பிடும்போது உங்களோட கரு அபார்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி பேபிக்கு ட்ரை பண்ணுறவங்க இந்த பழங்களை சாப்பிடும்போது சீக்கிரமே உங்களுக்கு பேபி ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. அது மாதிரி பார்த்திங்கன்னா செகண்ட் பார்த்திங்கன்னா கீரை வகைகள் சாப்பிடணும். கீரை அப்படின்னாலே அதில் இரும்பு சத்து அதிகமாக இருக்கும். பேபிக்கு ட்ரை பண்ணுறவங்களும் கன்சீவாக இருக்கவங்களும் முருங்கைக்கீரை அதிகமாக எடுத்துக்கணும். இப்படி அதிகமாக எடுத்துக்கும் போது உங்களுக்கு இரும்பு சத்து எப்பயுமே குறையாமல் இருக்கும். மூணாவதாக பார்த்திங்கன்னா நட்ஸ் வகைகள். ஒவ்வொரு நட்ஸ்லேயும் ஒவ்வொரு விதமான சத்துக்கள் இருக்குது. அதிகமாக அதில் கொழுப்பு சத்து இருக்குது. இது உங்களோட கர்ப்பப்பையில் கருவை தாங்கி வளர்கிறதுக்கான சக்தியை கொடுக்கக்கூடியது. அது மாதிரி அவகோடா, ஆலிவ் எண்ணெய் இதெல்லாம் நீங்கள் சேர்த்துக்கும் போது உங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி என்னென்ன உணவுகளை நீங்கள் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எண்ணெய் பொருட்களை நீங்கள் அவாய்ட் பண்ணிடணும். சிப்ஸு, ஃபாஸ்ட் ஃபுட்டு இதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிடணும். இதெல்லாம் நீங்கள் அதிகமாக சாப்பிடும்போது உங்களுக்கு பேபி ஃபார்ம் ஆகிறது டிலே ஆகும். ஒருவேளை ஃபார்ம் ஆகிருந்துச்சு அப்படின்னா அபார்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பேக்கரியில் வாங்குகிற தின்பண்டங்கள் சாப்பிடக்கூடாது. பதப்படுத்தப்பட்ட உணவுகள் சாப்பிடக்கூடாது. ஐஸ்கிரீமு, கூல்ட்ரிங்க்ஸு இந்த மாதிரியான உணவுகள் எல்லாத்தையும் கொஞ்ச நாளைக்கு அவாய்ட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் நல்ல சத்தான உணவுகள் எடுத்துக்கணும். முக்கியமாக அயன், கால்சியம், ஃபோலிக் ஆசிட் உள்ள உணவுகளை ரெகுலராக எடுத்துக்கணும். அயன், கால்சியம், ஃபோலிக் ஆசிட்லாம் எந்தெந்த உணவுகளில் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை போய் பாருங்கள். அதில் நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கோம். அதெல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த உணவுகள்லாம் நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கும் போது பேபிக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு சீக்கிரம் பேபி ஃபார்ம் ஆகும். கன்சீவ் ஆனவங்களுக்கு பேபி நல்லா ஆரோக்கியமாக வளரும். நீங்களும் உங்களோட உடலும் ஆரோக்கியமாக இருக்கும். கண்டிப்பாக நான் சொன்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணி பாருங்கள். நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருந்திருக்கும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இது மாதிரி இன்னொரு ப்ரெக்னன்சி ரிலேட்டட் வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.